வணக்கம்ஜி. சார், ஜோதிட மகாபாரதம் பார்த்துட்டு வரோம். அதில் 12 லக்னங்களுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அது 135 எபிசோடு வரைக்கும் அந்த லக்னத்தை பற்றி பேசியிருக்கோம். 135 எபிசோடுக்கு பிறகு நட்சத்திர பகுதி பற்றி பேசிட்டு வரோம். அதில் மேசம் முதல் வந்து அஸ்வினிலேருந்து பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், மனுஷம், கேட்டை, மூலம் வரைக்கும் வந்துட்டோம். மூலம் வரைக்கும் பேசி முடிச்சுன்னா எத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த வரக்கூடிய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரம் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரமாக ஜோதிடத்தில் சொல்லப்படுது. சுக்கிரன் அப்படின்னா அவர் தேவகுரு, நம்ம பிரகஸ்பதியான குரு. சுக்கிரன் வந்து அசுரகுரு. அப்போ ஒரு தேவகுருனுடைய வீட்டில் அசுரகுருனுடைய நட்சத்திரம், அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி அசுரகுருனுடைய வீடான துலாமில் தேவகுருடைய நட்சத்திரம் பரஸ்பரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த பூராட நட்சத்திரம் குருவுக்கும் சொல்லப்படுது. அப்போ எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு இந்த தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அது குருனுடைய ஆட்சி வீடுனாலும் குருத்தன்மையும் அங்கே இருக்கணும். அதே நேரத்தில் இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் அங்கே இருக்கிறனால கொஞ்சம் கலை சார்ந்தும் இருக்கணுங்க. அது ரெண்டுமே சம்மந்தப்படும். கேதுவும் மூல நட்சத்திரமும் கலை சம்மந்தப்பட்டது தான். ஆனால் சுக்கிரன் வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கக்கூடிய கலைத்தன்மையுடையது. அப்போது ஒரு கதாபாத்திரத்தை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி, மகாபாரதத்தில் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற நம்ம சொல்லிவிட்டு நம்ம அப்புறம் நம்ம மகாபாரதத்துக்குள்ளே யாருன்னு பார்ப்போம். அப்போ கலைகள் மேலே ரொம்ப மிகுந்த ஈடுபாடு இவங்களுக்கு இருக்கும். சுக்கிரனுடைய நட்சத்திரம் இந்த பூராடம் அப்படிங்கிறனால. ஏன்னா ஒரு பிறந்த உடனே அந்த திசையும் ஆரம்பிச்சிருன்னு வச்சுக்கலாம். சுக்கிரனுடைய திசையும் இவங்களுக்கு ஆரம்பிச்சது, அதாவது ராசியாக இருந்தால். அப்போ இந்த ராசி எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது மிதுனத்தில் சூரியன் இருப்பார். மிதுனத்தில் சூரியன் இருக்காருன்னா பூமி இருக்கிறது தனுசில் இருக்கும். அப்போ இந்த மிதுன ராசியில் சூரியன் பயணிக்கும் போது அது ஆனி மாதமாக இருக்கும். ஆனி மாதத்தில் 13 டிகிரி கடந்து 13 தேதி வச்சுங்களேன். இல்லை, சூரியன் 13 டிகிரி கடந்துருச்சுன்னா அங்கே வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரத்தில் 13 டிகிரி கடந்து இங்கே பயணிக்கும். 26 டிகிரி 40 கலை வரைக்கும் இந்த தனுசு ஆனி மாதம்தான். அங்கே சூரியன் ஆனி மாதத்தில் இருந்தால் அது உங்களுடைய ராசியாகவும் வந்துடும். நீங்கள் ஆனி மாதத்தில் பிறந்தவராக இருந்தாவே நீங்கள் தனுசு ராசி. இது ஒன்று. அதில் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனி மாதத்தில் ஒரு 13 நாளை கடந்ததுக்கு பிறகு பிறந்தவராக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பூராட நட்சத்திர பகுதியில் நீங்கள் பிறந்தது. எது வரைக்கும் சார்? 13லேருந்து எது வரைக்கும்? 26 தேதி வரைக்கும். 13லேருந்து 26 வரைக்கும் அதில் பிறந்திருந்தோம்னா அவங்க வந்து தனுசு ராசி தான், பூராடம் தான். பூராடம் தான். ஆமாம். லக்னமும் உங்களுக்கு அமையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மாலை நேரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா ஒரு 6:30 மணிக்கு மேலே 8:30 மணிக்குள்ளே பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா இந்த தனுசு லக்னமாகவும் இருப்பாங்க. ஆனி மாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாங்க தனுசு லக்னமாகவும். இப்போ ரெண்டுமே ஒரே இது அமைஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்கள்லாம் ரொம்ப சரியாக இருக்கும். வேறு மாதத்தில் பிறந்து தனுசு லக்னமாக இருந்தால் அதில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் குணங்களும் செயல்களும் இங்கே சரியாக இருக்கும். ஏன் இந்த ராசியை நம்ம சொல்லணுங்கன்னா, அந்த நட்சத்திரம் குறிப்பிடும்போது அவங்க அந்த பூராட நட்சத்திரமே சம்மந்தப்படும் போது திசா புத்திகள்ங்கிறது சுக்கிரன்லேருந்து ஆரம்பிச்சிடும். அப்போ பிறக்கும்போதே அவங்க சுக்கிர திசையில் பிறந்த நபர்களாக இருப்பாங்க. சுக்கிரன் கலை சம்மந்தப்பட்டதுங்கனால படிப்பில் வந்து ஒரு மந்தமான நிலை இருக்கும். கலைகள் மேலே ரொம்ப ஈடுபட்டிருப்பாங்க. பரதநாட்டியமோ, மியூசிக்கலோ, டான்ஸோ ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். அப்போ படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் குறையும். எப்போது படிப்புன்னா, இப்போ சுக்கிர தசை முடிஞ்சதுக்கு பிறகு சூரிய தசை ஆரம்பிக்கும் போது தான் கல்வியில் வந்து அவங்களுடைய மாற்றங்கள் ஏற்படும். அது ஏன்னா இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி திசைகள் சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாமே ஒரு யோகாதிபதி திசைகள். அப்படிங்கும்போது இந்த சுக்கிர தசை அவங்க பிறக்கும்போது எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய லைஃபு அங்கே மாற்றங்கள் ஏற்படும். பொதுவாகவே வந்து இவங்களுக்கு தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பாலிய பருவத்தில் இந்த கல்வி தடை ஏற்பட்டு மறுபடியும் கண்டினியூ ஆகிற மாதிரி தான் பெரும்பாலும் அமையும்.
ஆனாலும் கலைகளை விட மாட்டாங்க. சினிமாவோ நாடகமோ இந்த மாதிரியான விஷயங்களில் இவங்களுக்கு ஒரு தனித்துவமான ஆர்வம் இருக்கும். அப்போ ஒரு விதவிதமான கெட்டப் போடுறது, இப்போ ஆண் வேஷம் போடுறது, பெண் வேஷம் போடுறது, ஒரு பெரிய ராஜா மாதிரி வேஷம் போடுறது, இதெல்லாம் உங்களுக்கு இயல்பாக பிடிக்கும். ஏன்னா கொஞ்சம் வயதுக்கு மீறின தோற்றம் இருக்கும் உங்கள்கிட்ட. ஆள் சின்னவங்களாக இருப்பாங்க, வயசு கம்மியாக இருக்கும், அதனால் தோற்றம் பார்த்திங்கன்னா முதிர்ச்சியாக தெரியும். பெரிய ஆள் மாதிரி இருப்பாங்க, சின்ன வயசுலேயே ஒரு பெரிய ஆள் மாதிரி இருப்பாங்க. ஏன்னா இது பீமனுடைய லக்னம் இல்லைங்களா, கொஞ்சம் சாப்பாட்டு பிரியராகவும் இருப்பாங்க. விதவிதமாக சாப்பிட்றதில்ல கொஞ்சம் பிரியம் அதிகமாக இருக்கும். அதை கொஞ்சம் லக்ஸுரியாக விரும்புவாங்க, அதுவும் இருக்கும். ஸோ இப்படியாப்பட்ட இந்த குணங்களும் செயல்களும் உடையவங்களுக்கு மகாபாரதத்தில் ஒரு கேரக்டர் கண்டுபிடிக்கணும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பல கேரக்டர்களை பார்த்துட்டு நான் வந்து கடைசியில் பீமனுடைய மகனான கடோத்கஜனை நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவர்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறனால கடோத்கஜன் இதுக்கு சரியான நபராக இருப்பார் அப்படிங்கிறதுக்காக மகாபாரதத்துக்குள்ளே இந்த கடோத்கஜனுடைய பகுதி எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தேன். அவர் பீமன் இடும்பி 2 பேருக்கு பிறந்த நபராக அவர் இருக்கிறனால, இப்போ இடும்பி வந்து மாயாஜாலங்கள் கற்றவங்க, மந்திரங்களை பிரயோகிக்கிறவங்க, நினைத்த நேரத்தில் உருவ மாற்றம் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய திறமையும் இருக்கும். அப்போ இடும்பிக்கு மகனாக பிறந்த கடோத்கஜன் பீமனுக்கும் இடும்பிக்கும் பிறந்ததுனால இவர் சிறிய வயசுலேருந்தே இவர் இந்த மாயாஜாலங்கள்லாம் செய்யக்கூடிய நபராக இருப்பார். பெரும்பாலும் இந்த மாயாஜாலம் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற இந்த அது என்ன சொல்கிறது, அந்த இது வித்தைகள் காமிக்கிறாங்க இல்லைங்களா, மேஜிக் நபர்கள் பெரும்பாலும் இந்த லக்கணத்தில் அமைஞ்சவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு இயல்பாக பிடிக்கும், அதை செய்ய முடியும் அவங்களால, தானாக வரும் அவங்களுக்கு. ஏன்னா இந்த பூராட நட்சத்திர பகுதியாக இருந்தால் நிறைய பேர் நான் அவங்கள பற்றியான ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கேன். பண்ணும்போது இந்த லக்னமாக இருக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க, அதுலேயும் பூராட நட்சத்திர பகுதியில் இருக்கிறவங்க அதிகமாகவே இருக்காங்க. அது அவங்களுக்கு இயல்பாக வருது, அதன் மேலே விருப்பமும் அதிகமாக வருது. அந்த மாதிரியாக ஒரு தன்மையுடைய இலக்கணம்னால அதுக்காக தான் நான் அந்த கடோத்கஜனையை தேர்ந்தெடுத்தது. கடோத்கஜன் பகுதி வந்து கொஞ்சம் குறைவான பகுதி தான், ஆனாலும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நபராக மகாபாரதத்தில் இருக்கார். ஏன்னா படமே இருக்கே. ஆமாம், மாயாபஜாரில் ஒரு ரங்காராவர் நடிச்சிருப்பார், கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாத பாட்டு. அபிமன்யுவில் ஓஏகே தேவர் நடிச்சிருப்பார். 2 படங்களுமே அவருடைய விஷயங்களை பேசுகிறது தான், கடோத்கஜனை பற்றி பேசுகிறது தான். அதில் அபிமன்யு வந்து போகிற மாதிரியாக இருக்கிறது. அபிமன்யுக்கு திருமணத்துக்கான பெரிய உதவியை செய்யக்கூடியவரும் கடோத்கஜன் தான். அவரை பார்த்தோன்னா ரொம்ப அஜானுபாகமான தோற்றம் இருக்கும், ஆனால் ஹியூமர் சென்ஸ் அதிகமாக உடையவங்களாக அவங்க இருப்பாங்க, பெரும்பாலும் அப்படியே இருப்பாங்க. கொஞ்சம் மேஜிக் ஷோ நீங்கள் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க, ஒரு சிரிப்பு வர மாதிரியான காரியங்களை செய்து கொண்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு லக்னம் இந்த தனுசு லக்னத்தில் பூராட நட்சத்திர பகுதியில் அமைஞ்சவங்க. சார், இப்போ நீங்கள் கடோத்கஜன் சொல்லிட்டீங்க, ஓகே, இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டீங்க கேரக்டருக்கு. சரி, இப்போ நம்ம ஜோதிடத்துக்கு வருவோம். இவங்களுடைய ஆரம்ப கல்வி எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, கொஞ்சம் நெருடலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் விரிவாக கொஞ்சம் சொல்லுங்கள், இவங்களுடைய கல்வி நிலைமை எப்படி இருக்கும்? அதாவது இப்போ பூராட நட்சத்திரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ ராசி இதுவாக இருந்தாலும் அவங்க சுக்கிர தசையில் ஆரம்பிக்கும் போது அதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து. ஏன்னா சுக்கிர தசை 20 வருஷம் உங்களுக்கு. அப்படியேங்கப்பா. ஆமாம், இருக்கிறதுலே அதிகமான தசாபுத்தி உடையது சுக்கிர தசை தான். அப்போ ஒருத்தவங்களுக்கு சுக்கிர தசை வந்ததுனாவே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது, சுக்கிர தசை எல்லாத்துக்கும் பயனாக இருந்துடாது. காரணம் கேட்டிங்கன்னா அந்த லக்னத்துக்கு அவர் யார் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு அதிபதி, எதிரிகளை உருவாக்கக்கூடிய திசையும் அதுதான். 11ஆம் இடத்துக்கு அவரே அதிபதி, ஆசைகள் நிறைவேற்றக்கூடியவராகவும் அவரே இருப்பார். அப்போது 6, 11 அப்படிங்கும்போது 2 வேலைகளும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடியது, ஹெல்த் பாதிப்பை கொடுக்கக்கூடியது, இந்த மாதிரியான விஷயங்களையும் செய்யக்கூடியது, அதே நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விதமான விஷயங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போது இந்த சுக்கிர திசை எவ்வளோ காலம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறப்போ நான் படிப்பு சொன்னேன் இல்லைங்களா, படிப்பு வந்து தடைப்படுங்கிறது என்ன காரணம், இந்த 6ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறனால சுக்கிர திசை
அப்படின்னா ஒரு 6ஆம் வேலையும் செய்யணும், நீங்களே எதிரியாக இருக்கணும், நீங்களே நான் என்னுடைய ஆசைகள் நிறைவேற்றணும் அப்படின்னா என்ன செய்வீங்க? சில நேரத்தில் எதிரி மாதிரி செயல்படுவீங்க, சில நேரத்தில் போனால் போதும் அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்கப்பா அப்படி சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரியாக இந்த சுக்கிர திசை உங்களுக்கு 2 விதமாக வேலை செய்யும். அப்போது எதில் தடை பண்ணுதுங்கிறது தெரியாது. இப்போ கல்வியில் தடை பண்ணிவிடும், அல்லது அந்த கூடாத வயசில், இப்போ சின்ன வயசு இல்லைங்களா, இப்போ 20 வயசுக்குள்ளேனாக்கா இவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு, இங்கே காதல் வந்துடும். சுக்கிரன் யார்? கலத்திரக்காரகன். காதல் வந்துடும். காதல்னால் படிப்பு தடை பண்ணலாம், அல்லது உடல்நிலை பாதிப்புனால் கல்வி தடை ஏற்படலாம். இப்போ இது 2வது வறுமையின் காரணமாக ஏற்படலாம். ஏன்னா தசா புத்திகள் அந்தரங்கள் இதெல்லாம் எப்படி போகுதுங்கிற பொறுத்து இருக்குது. அப்போ அதெல்லாம் மீறி இவங்களுடைய படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஜாதகம் இந்த 2ஆம் இடத்த அதிபதி வலிமையாக இருந்தால் இந்த தடைகள்லாம் ஓரளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. 2ஆம் இடத்த அதிபதி தனுசு பொறுத்த வரைக்கும் சனி, அவர் தான் அடிப்படை கல்வியிலேருந்து உயர்கல்வியை கொடுக்குற ஒரு சூரியன். சூரிய தசை வரும்போது இவங்களுக்கு உயர்கல்விங்கிறது ரொம்ப எளிதாக. அடுத்த தசை சூரிய தசை. அடுத்த தசை சூரிய தசை. 9ஆம் இடத்த அதிபதி உயர்கல்வியை கொடுக்குறவர். அப்போ சனி வலிமையாக இருந்துட்டால் இவங்களுக்கு இந்த கல்வியில் எந்த விதமான தடையும் இல்லாமல் பாசிங் ஆகிடுவாங்க. சனி சரியாக இல்லை 3ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ இந்த மாதிரி இருக்கிற போது கல்விகளில் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ 3ஆம் இடத்துலனா மறைமுக எதிரிகள் இருக்கும். படிக்கிற இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. 6ஆம் இடத்துல இருந்தால் இவங்களுக்கு ஹெல்த்து பாதிக்கும், நேரடியான எதிரிகளை சந்திக்கிற மாதிரியாக இருக்கும். காரணம் என்னென்னா ஒரு அவசரம் தான். தனுசு லக்னம் பொதுவாகவே எடுத்தவொன்னே ஒரு காரியத்தை செஞ்சுன்னு நினைக்கிறது இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரியாக அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கலை சம்பந்தமான சம்மந்தமே இல்லாத ஒன்று அவங்களுக்கு கல்வி தடை ஏற்படுத்துகிற மாதிரி கலைகள் மேலே அது ஒரு சிலம்பாட்டம், ஜிம் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களில் அவங்களுக்கு இது ஆர்வம் வந்துடும். ஆர்வம் இது ஆட்டோமேட்டிக்காக குறையும். இந்த மாதிரியாக அவங்களுடைய கல்வித்தடை ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்புடையதாக இருக்கும். சனி நல்லா இல்லைன்னு. சனி சரியாக இருந்து விட்டால் இவங்களுக்கு இந்த ஆரம்ப கல்வியில் தடை இல்லாமல் ஒரு 10th வரைக்கும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சூரிய தசை வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது இவங்களுடைய கல்வி நிலை. ஆனால் எப்படி இருந்தாலும் இவங்க உயர்கல்வி அடைவாங்க. தடைப்பட்டாலும் 2 வருடம் 3 வருடம் தடைப்பட்டவங்க கூட திரும்பி மறுபடியும் படிச்சிருவாங்க. ஏன்னா எங்கே இந்த சுக்கிரதசை முடிஞ்சு சூரிய தசை வருதோ அங்கேருந்து அவங்களுடைய கல்வி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பல வருடங்கள் கழித்து மறுபடியும் டிகிரி ஆனவங்களும் இந்த தனுசு லக்னம் சம்மந்தப்பட்டவங்க 20 வருஷம் கூட ஸ்டாப் ஆகி நிற்கும். அவர்கள் கூட இந்த ஏன்னா சூரியனு கெட்ட சந்திரனு கெட்டு இருந்தால் இதெல்லாம் தடையப்படும். செவ்வாய் திசை வரும்போது அதே கல்வி அவங்களுக்கு சிறப்பாக அமைகிற மாதிரியாக அமையும். இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்காங்க. அப்போது அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த சனி எங்கே இருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சூரியன் 7ஆம் இடத்துல இப்போ ஆனி மாதத்தில் பிறந்தவங்கன்னா ஒரு 7ஆம் இடத்துல அங்கே இருப்பார். வரும் தனுசு லக்னமாக இருந்து வேறு மாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் அவங்களுடைய ராசியை மாறிடும். மேச ராசின்னு வச்சுங்களேன். இப்போ மேச ராசியில் இப்போ தனுசு லக்னமாக இருந்து இப்போ மேச ராசி அவங்களுக்குன்னா அவங்க ஐப்பசி மாதம் பிறந்தவங்களாக இருந்து தனுசு லக்னத்தில் பிறந்தாங்க அப்படின்னா அங்கே மேசத்தில் அஸ்வினி பரணி கார்த்திகைன்னு 3 நட்சத்திரம் இருக்குது. அப்போ அதில் என்னென்னா உங்களுக்கு சுக்கிரதசை வரும்போது இந்த கல்வி தடையெல்லாம் வந்துடும். அப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதத்தில் பிறந்தாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதற்கு பிறகு அவங்களுடைய லக்னம் எதுங்கிறது முக்கியமானது. அதற்கு பிறகு இந்த சுக்கிரன் அவங்களுக்கு பாசிட்டிவான ஆளா அல்லது நெகட்டிவான ஆளா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ கல்வியில் அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம ரொம்ப அனலைசிங் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இது நம்ம சொல்கிறதெல்லாம் பொதுவான விஷயங்கள். இந்த திசையில் பிறந்தால் இந்த மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ அவங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக தான் அந்த விஷயங்களை நம்ம சரியாக தெரிஞ்சுக்க முடியும், அவங்களும் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ என்ன செய்யலாம்? ஒரு கலந்து ஆலோசனை செய்யணும். இப்போது ஜோதிடர்கிட்ட நீங்கள் இவருக்கு இந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் இருக்கும், அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவருடைய செயல்பாடுகளை மாற்றி இப்போ இசையிலையோ மியூசிக்லையோ டான்ஸ்லையோ எதுலேயோ அவருக்கு ஒரு ரொம்ப விருப்பம் இருக்குன்னா அதை கற்றுக்க விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிப்பு பின்னாடி வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தன்னை உணரும்போது அவங்க படிக்கிறதுக்கு வந்துடுவாங்க. திசை நன்றாக மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க படிச்சு வந்துடுவாங்க. ஆமாம். அப்போ நீங்கள் இந்த மாதிரியாக கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துங்க, அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய கல்வியை தேர்ந்தெடுங்க. ஏன்னா கலைத்துறையில் நல்லா வருவாங்க. அதிலெல்லாம் ஒன்று சொன்ன நிறைய டைரக்டர்ஸ்கள் இருக்காங்க. பார்த்திபன், அவர் பாக்கியராஜ் சார், இந்த மாதிரியாக நிறைய பேர் தனுசு லக்னத்தில் பழைய ஆட்கள்லாம் நிறைய இருக்காங்க. இப்போ சினிமா துறையில் இருந்ததுனால என்னென்னு கேட்டிங்கன்னா
அவங்களுடைய கேரக்டர்ஸு நம்ம எங்கே ஒத்து வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. கலைகள் மேலே ரொம்ப ஈடுபாடு உடையவங்க. இவங்களுடைய வேலை தொழில் எப்படி இருக்கும்?